அந்த தொல்லை கொடுப்பதற்காக தான் அந்த பேனரையே அங்கே வச்சுருப்பாங்கங்கிறேன் நான். என்னோட பார்வை அது தவறாக இருக்கலாம், அது முழு இது வந்த பிறகு, செய்தி வந்த பிறகு தெரியும். வச்சா அவர் ஏதாவது அப்போஸ் பண்ணுவார், அப்போ இவனை உண்டு இல்லைன்னு பண்ணலாம். காசும் கொடுக்காம, கட்டிங்கும் கமிஷனும் கொடுக்காம நீனா ஒரு வீடை கட்டிக்கிட்டு உன் சொந்த உழைப்பில் நீ சம்பாரிச்சதா சொல்லி ஒரு வீடை கட்டியிருக்க. நாங்கள் காசு செலவு பண்ணி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் எப்படா சம்பாதிக்கிறது? அந்த டுட்டோரியல் வீடியோன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு. இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி இது சம்பந்தமாக வீடியோ பேசியது. அந்த வீடியோவை ஏற்று உத்தரப்பிரதேசத்தில் பல பேர் செய்துட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்து கேரளாவில் நடந்த ஒரு சில ரயில் விபத்து, ரயில் எரிப்பு, இதுக்கெல்லாம் குறித்தான். இதெல்லாம் குறித்து இந்த சதி நடக்குது நீ ஏன்டா சொல்கிற? ஸ்ரீ டிவியில் உனக்கு இதுதானே வேலை? இப்போ அவங்க வேறு என்ன வீடியோ நம்மளை பேச சொல்கிறாங்கன்னு தெரில. ஏதாவது இதெல்லாம் எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னா, நடப்பது திராவிட மாடல், இப்போதைக்கு நம்ம மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, கோர்ட்டு சொல்லட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அரசு தானே, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம சரி கட்டிடலாம். அந்த அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரே அல்லலையா என்று சொல்லக்கூடியவர் நம் மீது கை வைத்து விடுவாரா? இல்லை நம்ம சீண்டி, அதாவது ஐயப்பனிடம் சீண்டினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த மற்றவங்களுக்கு அந்த குடும்பத்தில் தெரியுதோ இல்லையா, அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரளாவில் பெண்களையும் அனுமதிக்கணும், அதாவது பெண்கள் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட வயது இதில் இருக்கிறவங்கள போகிறதா அந்த பிரச்சனை வரும் பொழுது கனிமொழியெலாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படியாவது 2 பெண்களையாவது அந்த கோயில் உள்ளார அனுமதிக்க இது பண்ணணும், அதுக்காக ஆளை செட் பண்ணிடலாம். இப்போ இதற்கு எதிராக இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். ஒவ்வொரு மாநில அரசும் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டை கண்டெடுத்து அவங்கள வந்து வெளியே அனுப்பக்கூடிய வேலையில் இறங்கின உடனே பதற்றம் எங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ், காங்கிரஸுடைய கோர் ஓட்டர்ஸ் பதற்றம் வருது. வாங்கிட்டு இருக்கிற இந்த 40-50 சீட்டும் போயிடுமே. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். திருவாரூர் திமுக கவுன்சிலர் அப்பாவி மீது தாக்குதல், தொடரும் திராவிட மாடலின் ரவடித்தனம். சென்னை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க சதியா? நெல்லையப்பர் கோயிலில் கடைகள், நீதிமன்றம் அச்சரன்சிக்கு சரமாரி கேள்வி. கேரளா ஐயப்பன் மாநாட்டில் கலந்து கொள்வதை தவிர்த்த ஸ்டாலின், இந்துக்களின் எதிர்ப்புக்கு கிடைத்த வெற்றி. சட்டவிரோத பங்களாதேஷ் குடியேறிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சோனியா தோழி சையதா ஹமீது. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக, திருவாரூர் அந்த மாவட்டத்தில், அது ஒரு டெல்டா பகுதியைச் சேர்ந்த மாவட்டம், முன்னாள் முதல்வர் பிறந்த ஊரும் அதுதான். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய புருஷோத்தமன் அப்படிங்கக்கூடிய திமுக கவுன்சிலர் ஏதோ விசேஷத்துக்காக இன்னொருவர் வீட்டில் வந்து அவர் வீட்டு வாயிலேயே அடைத்து ஒரு கட் அவுட் வச்சிருந்திருக்காங்க. அவர் கேட்டிருக்காங்க தானே, ஏன் என் வீட்டு வாசல்ல வந்து இப்படி வைக்கிறியே அப்படின்னு. எல்லாரும் கேட்பது இயல்பு தானே, அப்படி கேட்டிருக்காரு. அந்த கோபத்தை வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு அந்த திமுக கவுன்சிலர் புருஷோத்தமன் அப்படிங்கிறவருடைய மகன், அப்புறம் இன்னும் சில ஆட்களை வைத்துக்கொண்டு அவர் வீட்டிலேயே புகுந்து அவரை அடிக்கக்கூடிய காட்சிகள் நியூஸ் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கோயில் திருவிழாவாம், அதுக்கோடைய பேனரை வைக்கிறதுக்கு தான் பிரச்சனை. அந்த வீட்டு சொந்தக்காரர் பேர் வந்து கிஷோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அவர் புதுசாக அப்போ தான் வீடு கட்டியிருக்காரு, பெயிண்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்கு உண்மையிலேயே என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா கவுன்சிலர்கள் ஒருத்தவங்க வீடு கட்டினாலே அவங்களால தாங்க முடியாது. நான் ஏற்கனவே நம்ம தான் பேசியிருக்கோம், கல் ஜல்லி எல்லாம் போட்டாலே அவங்க உடனே அவங்களுக்கு மூக்கில் வேர்த்துரும். கட்டிங் வாங்கணும், அப்போ தான் வந்து குடிநீர் இணைப்பு, கரண்ட்டு கனெக்ஷன் எல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. எனக்கு என்னென்னா, இவர் இந்த கவுன்சிலருக்கு இதெல்லாம் படியளக்காமல் அந்த வீடை அவர் கட்டியிருக்காரோ அப்படிங்கிற
இருந்தாலுமே அது பெரிய சாதனை தான். சாதனை தான். இந்த இதெல்லாம் பண்ணாம அவன் பண்ணியிருக்கான், கிராதம் பிடிச்ச பயலா இருப்பான். எனக்கு என்னன்னா அந்த தொல்லை கொடுப்பதற்காக தான் அந்த பேனரே அங்க வச்சிருப்பாங்கங்கிறேன் நான். என்னோட பார்வை அது தவறாக இருக்கலாம், அது முழு இது வந்த பிறகு செய்தி வந்த பிறகு தெரியும். வச்சா அவர் ஏதாவது அப்போஸ் பண்ணுவாரு, அப்ப இவனை உண்டு இல்லைன்னு பண்ணலாம். காசும் கொடுக்காம, கட்டிங்கும் கமிஷனும் கொடுக்காம நீனா ஒரு வீடை கட்டிக்கிட்டு உன் சொந்த உழைப்புல நீ சம்பாரிச்சதா சொல்லி ஒரு வீடை கட்டியிருக்க. நாங்க காசு செலவு பண்ணி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருக்கோம், நாங்க எப்படா சம்பாதிக்கிறது? அவர் துபாய் எங்கே இருந்து சம்பாரிச்சு வந்து வீடு கட்டியிருப்பான் போல இருக்கு. டெல்டா பகுதியில் நிறைய பேர் அப்படி தானே இருந்திருப்பாங்க. குறிப்பாக நாகப்பட்டினம் அந்த பக்கம் வேதாரண்யம் வரைக்கும் நிறையா ஃபாரினில் போய் வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உழைப்புனால வீடை கட்டியிருப்பாங்க. இவர் நோகாமல் நோத்துட்டு மிரட்டி காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலையை பார்த்துருப்பாரு. இது கவுன்சிலர்கள், அதுவும் குறிப்பாக திமுக கவுன்சிலர்கள் நமக்கு வந்து ஆச்சரியம் இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பெண் இதில் வந்து ஊராட்சி மன்ற தலைவரோட நகராட்சி மன்ற தலைவராக இருக்கிறப்ப அவங்களுடைய கணவர் தான் ஆக்டிங்காக இருந்து பல இடங்களில் கட்டி வாங்கினது. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த இது அறிவித்து வந்த உடனே 10 லட்சம் ரூபா ஒருத்தர் காசு கேட்டாருங்க. நம்ம அதெல்லாம் பேசியிருக்கிறோம் இங்கே. அது சென்னையில். இது கிராமம் பகுதியில் இந்த அளவுக்கு நடந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரியான வீடியோக்கள் இந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறத இன்னைக்கு நாள் முழுக்க அந்த செய்தி தான் போயிட்டு இருக்கு. விசிகாரர் ஒருத்தர் கடையில் போய் விசிக்க கூட்டத்துக்கு காசு வேணும், அது இல்லாமல் நீங்கள் பண்ணிடுவியா, இங்கே பிஸ்னஸ் நடத்துருவியான்னு மிரட்டி காசு பிடுங்கிறது, மிரட்டுறது, அந்த வீடியோ ஒன்று வந்திருக்கு. இன்னொன்று ப்ரைவேட்டு ஒரு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் போய் கட்டிங் வாங்கியிருக்கான் விசிகாரன். இப்போ அவன் மீது வந்து ஏன்னா அவர் மேலிடத்திற்கு தெரிஞ்சவராக இருக்கலாம், இல்லைன்னா அவர் மேலிடத்துக்கே கமிஷன் கொடுக்குற பெரிய அளவு கம்பெனியாக இருக்கலாம். இந்த சில்லுண்டி ஏரியாவில் இருக்கிற வந்து வஸ்தாதுன்னு சொல்லிட்டு காசு பிடுங்குறான். நம்ம ஏற்கனவே பொடி வளர்ந்துட்டோமே பாஸ், இது என்ன புதுசாக இருக்கு அப்படின்னு அந்த கம்பெனி யாராவது கேட்டிருக்கலாம். தலைவனுக்கு தூக்கி குண்டாஸ் அன்னைக்கு போட்டிருக்காங்க. இது இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரே வீடியோக்களாக சமூக வலைதளங்களில் செய்தி சேனலில் வரக்கூடியது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 விசிகா 1 திமுக. ஸோ இந்த கட்சிகள், இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இன்னொருத்தனை ஏற்றி பிழைக்கிறது, எத்தி பிழைக்கிறது, திருட்டுத்தனம் பண்ணி பிழைக்கிறது அப்படிங்கிறத இவங்களுடைய ஒரு தொழிலாகவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த செய்தி காட்டுகிறது. என்ன சொன்னாலும் அவங்க திருந்த போகிறதில்ல. கவுன்சிலர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மேயர் அங்கே வந்து பில்லிங்கில் நடந்ததுன்னு ஏதோ பல ப்ரெஷர்கள் வந்த பிறகு, கூட்டணி கட்சிகளே போராட்டம் பண்ணிய பிறகும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுக பாஜகலாம் அங்கே போராட்டம் பண்ண பிறகு சென்னையில் வந்தப்ப யாரு, மேயருடைய கணவர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க, அவங்க கைது செய்யப்பட்டதை பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்குறோம் திண்டுக்கல் அந்த மாநகராட்சியிலையும் ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி, இது குப்பை இது இருக்கு இல்லையா, அங்கங்கே குப்பை டஸ்ட்பின் பெருசாக வைக்கிறாங்களே கிரீன் கலர், மக்கும் குப்பை மக்கா குப்பை, இது வாங்கினதுல 160 கோடி ஊழல் நடந்திருக்குதான். பழைய கமிஷனர்லாம் கூப்பிட்டு விசாரணை அந்த இதெல்லாம் இருக்குது, ஆணையர்லாம் கூப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா. ஆகவே இந்த ஆட்சி, அதாவது உள்ளாட்சி, அந்த உள்ளாட்சி தான் ஃபஸ்ட்டு இவர் அமைச்சராக இருந்தார் ஸ்டாலின். உள்ளாட்சியை நல்லாட்சியை அப்படின்னு தான் இவருக்கு வந்து இப்போ போஸ்டர்லாம் போடுவாங்க. இப்பொழுது இன்னைக்கு காலையில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். என்னென்னா, கட்சியின் தலைவர் பெருமை, அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் வந்து போட்டுத்தாங்களே, நிர்வாகத்தில் வந்து ஒரு இந்தியாவே அவரை வந்து தான், உலகமே வந்து வியக்குதான், இந்தியாவே இவரை பார்த்து நடக்குதான் அப்படின்னு போஸ்டர் மா சுப்பிரமணியன் அவருக்காக இன்னொருத்தர் போட்டிருக்காரு. இந்த சைதாப்பேட்டை இதுலேருந்து போஸ்டர் எங்கே பார்த்தாலும் ஒட்டியிருக்காங்க. இந்த உள்ளாட்சியே நல்லாட்சியே இருந்தது, இப்போ இவர் முதல்வரே ஆகியிருக்காரு. இந்த உள்ளாட்சி இந்த லட்சணத்துலலாம் இருக்கு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேவலம். ஆனால் இவருக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இதாகி இறந்து போயிட்டாங்க ஒரு தூய்மை பணியாளர். ஏற்கனவே தூய்மை பணியாளர் போராட்டம் பெரிய அசிங்கமாயிடுச்சு குமார் அப்படிங்கிறது மாதிரி பெரிய அளவில் பிரச்சனை ஆயிட்டு, அடுத்த ஒரு 2 நாள்லேயே இந்த மின்சார தாக்குதல். அவங்க காலையிலேயே வேலைக்கு வந்தவங்களுக்கு இந்த மின்சாரம் அங்கே எப்படி இந்த அவல நிலை இருக்கிறது எல்லா மீடியாக்களும் காட்டின உடனே இதை எப்படா டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, யூகே போகிறதுக்கு இவரே வந்து ஒரு செதர் கோட் வாங்குறாரு, ஒரு ஷாப்பிங் மால் போகிறாரு. எல்லா மீடியாவும் இங்கே போயிருக்கோம் பாரு, தனது பயணத்திற்காக அவரே வாங்குகிறார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலாம் ட்ரெண்ட் பண்ணாங்க. இது எதுக்குன்னா அந்த வீடியோவை மாற்றுறதுக்கு.
இதனால தான் இதை வந்து ஃபோட்டோ ஷூட் ஆட்சி, திமுகங்கிறது ஃபோட்டோ ஷூட் ஆட்சி. ஆனால் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு பின்னால் இத்தனை ஊழல்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. அடுத்த செய்தியாக ஸ்ரீ டிவியில் தொடர்ந்து நம்ம ஓராண்டு காலமாகவே பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ரயில்களை கவிழ்க்க ரயில் நிலையங்களில் நடக்கக்கூடிய அந்த சதிகளை பார்த்துட்டு இருக்கோம். ரயில் பெட்டிகள் திடீரென பற்றி எரிவது, ஆங்காங்கே அந்த டயரை வைக்கிறது, அப்புறம் டூ வீலரோட வீலை தண்டவாளத்தில் வைக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். போல்ட் நெட் எல்லாம் கழட்டி போட்டிருந்தது. இப்போ சென்னை ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் பீலமேடு ஸ்டேஷனை தாண்டி வரும்போது ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டிருக்கிறது. அப்போ அந்த ட்ரெயின் பைலட் என்ன பண்ணியிருக்காருன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு என்னன்னு பார்க்கும்போது சில இடங்களில் கான்கிரீட் கற்கள் உடைந்து கிடந்திருக்கு. அதன் பிறகு வந்து போலீஸ் நிலையத்தில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு சதியாக இருக்குமா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சிசிடிவி எல்லாம் வச்சு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி சதியா அல்லது மது குடித்துட்டு அங்கே எல்லாரும் இப்போ ட்ராக்ல தான் எல்லாரும், பார் வசதி இல்லாதனால எல்லாரும் ட்ராக்ல தான் குடிக்கிறாங்க போல இருக்கு. குடிச்சிட்டு அவங்களுக்கு போதை தெளியணுங்கிறதுக்காக இல்லை அந்த போதையிலேயே ஏதாவது நம்ம ஒரு சம்பவம் செய்யணும், ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் செய்யணும். என்னடா செய்யலான்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு 200-300 பேர் வரான்னா அவன் கவிழ்ந்து செத்தான்னா அதை பார்ப்பதற்கு ஆனந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த காங்கிரீட் கல்லை வச்சானுங்க. ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க மது போதையினால் அங்கே உட்காந்தெல்லாம் சாப்பிட்றாங்க. சரியாக 1 மாதத்திற்கு முன்னால் இதே போல் ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க, கோயம்புத்தூர்லேயே தான். அவன் பார்த்தீங்கன்னா மது குடிச்சிட்டு தான் இதை வச்சான் அப்படிங்கிறாங்க. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலே எத்தனை முறை நடந்தது பார்க்குறோம். நம்ம கவரப்பேட்டையிலேருந்து ஃபிஷ் பிளேட்லாம் எடுத்து வச்சது, அது இப்பொழுது வரை விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சதி இருக்கலாம், ஏன்னா மெனக்கெட்டு போல்ட்டெல்லாம் எடுத்திருக்கான். இப்போ நமக்கு இது போன்ற சம்பவம் நீங்களே சொன்னீங்க, ஒரு வருடமாக இது சம்பந்தமாக நாம் எச்சரித்து வருகிறோம் பல விஷயங்களை. இதை ஒரு டேட்டா வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரயில் கைவிப்பு அதுக்கான சதித்திட்டம் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது. சிலது முழுசாக விசாரணை நடைபெறாமல் இருக்குது, இன்னும் அதுக்கான ரிசல்ட் வரல. ஆனால் நார்த்தில் உத்தரப்பிரதேசத்தில் எப்படிலாம் நடந்துட்டுருக்கு. இந்த மோடஸ் ஒப்பராண்டி இது எப்படி ரயில் கவிழ்ப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு டுட்டோரியல், அந்த டுட்டோரியல் வீடியோன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு. இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி இது சம்பந்தமாக வீடியோ பேசியது. அந்த வீடியோ ஏற்று உத்தரப்பிரதேசத்தில் பல பேர் செய்துட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம சேர்த்து கேரளாவில் நடந்த ஒரு சில ரயில் விபத்து, ரயில் எரிப்பு, இதுக்கெல்லாம் குறித்தான். இதெல்லாம் குறித்து இந்த சதி நடக்குது நீ ஏன்டா சொல்கிற? ஸ்ரீ டிவியில் உனக்கு இதுதானே வேலை? இப்போ அவங்க வேற என்ன வீடியோ நம்மளை பேச சொல்கிறாங்கன்னு தெரில. ஏதாவது இப்போ புதுசாக ஆயுர்வேதிக் இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த கொட்டையை சாப்பிட்டா என்னமோ நடக்கும், அந்த பழத்தை சாப்பிட்டா அப்படி ஆகணும், என்ன நம்மலாம் அது மாதிரி நம்ம டிப்ஸ் கொடுக்குற வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்களா? இளமை திரும்ப வேண்டுமா அந்த மாதிரி, அது மாதிரி அந்த கொட்டையை சாப்பிடுங்கள், இந்த பழத்தை சாப்பிடுங்கள், நசுக்கி சாப்பிடுங்கள், அப்படியே டபால்னு எடுத்து சாப்பிடுங்கள், இப்படின்னு நம்ம ஏதாவது வீடியோ போடணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தமாக நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டோன்னா தூக்குடா, கௌதம் பேசியிருக்காரா உடனே அந்த வீடியோ தூக்குடா, இப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் போயிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம ரயில்வே சதி சம்மந்தமாக, ரயில் சதி சம்மந்தமாக பேசினா அந்த வீடியோ வச்சு இங்கே பிரியா வெங்கடம் அவர்கள் பேசினாங்க. அது சம்மந்தம், அதாவது நீ எதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தமாக எச்சரிக்கை எங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பியா நீ? வடிவேலு ஒரு சமயம் ஒரு இடத்துல இந்த ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு போகிறோம் ஒருத்தனை அடிப்பார், எனக்கே வேலை கொடுக்குறியா? அவர் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறது தான் அவருடைய வேலையே. ஆனால் அவரை வேலை செய்ய வச்சிங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஒருத்தன் வந்து இது என்ன அப்படின்றான், அப்படின்னா எனக்கு வேலை கொடுக்குறியா அப்படின்னு அடிப்பார். அது மாதிரி நேஷனல் செக்யூரிட்டி அது இதுன்னு சொல்லி எங்களை அலர்ட் பண்ணி ஏதோ வேலை பார்க்க வைக்கிறியா அப்படின்னு கோவப்படுறாங்களா என்னன்னு தெரியல, உடனே வீடியோ எடுத்துடுறாங்க. இப்பொழுது நம்ம இதை ஒரு சதியாக இருக்கலாம், ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள், இதுக்கு முன்னால் நடந்த விஷயங்கள்லாம் இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம சொல்கிறோம். இல்லை உண்மையிலே உங்கள் மது குடிக்கிறது தான் வைக்கிறாங்க அப்படின்னா, மது குடிக்கிறவனுக்கு இந்த ரயில்வேல ட்ராக்ல வச்சு இது போல கவிழ்ப்பு செய்தி வைக்கணும்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்மாக்கையும் இழுத்து மூடணுமா மூடக்கூடாது? அடுத்தது நம்ம அதை கேட்போம்ல. அவனுக்கு டாஸ்மாக்கு பார்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அவன் ட்ராக்ல தான் உட்காந்து குடிச்சிட்டு இந்த வேலையை தான் செய்வான் அப்படின்னா, ஒன்றும் நீ மது அந்த டாஸ்மாக்கே இழுத்து மூடணும். அந்த பக்கத்தில் எவனா குடிச்சிட்டு போறான்னா அவனை வந்து கண்காணிச்சு அவனுக்கு உள்ள தூக்கி வைக்கணும். 6 மாதம் 1 வருஷம் உள்ளே வராமல், ட்ராக்ல சம்மந்தம் இல்லாமல் ட்ராக்ல எவனாவது அந்த ட்ரெஸ்பாஸ் பண்ணாலே அவனை தூக்கி உள்ளே வைக்கணும். அது மாதிரி பண்ணால் இவங்க அடங்குவாங்களா? இதையெல்லாம் தமிழக அரசும் அங்கே ரயில்வே காவல்துறையோடு சேர்ந்து இந்த வேலையை செய்யுமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. முதல்ல இது சம்பந்தமாக இன்னும் வரட்டும் விஷயம். எப்பவும் போல கடைசியில் குடிச்சிட்டு தான் இன்னும் சிசிடிவி வச்சு விசாரணை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க.
பாவம் இங்கே வந்து மதுப்பிரியர், அந்த 4 பேரும் மதுப்பிரியர்களாக கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நாளைக்கு கேஸை முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த செய்தியாக, நீதிமன்றம் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளுக்கோ அரசிற்கோ கொடுப்பாங்க. ஒரு முறை 2 முறை பார்ப்பாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க சொல்வதையே கேட்க மாட்டோம் என ஒரு குறிப்பிட்ட துறை செயல்படுகிறதாக தான் தெரியுது. பல முறை நீதிமன்ற கண்டனங்கள் அப்படிங்கிற வார்த்தைலாம் பல 10 ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப அரிதினும் அரிதாக இருந்தது. இப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நியூஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நீதிமன்றம் கண்டனம், நீதிமன்றம் கண்டனம்னு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. திருநெல்வேலி நெல்லையப்பர் மிகவும் புகழ்பெற்ற கோவில். அந்த கோவிலில் 400 ஆண்டு பழமையான மரத்தாலான ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் சில கடைகள் இயங்கி வருகிறது. அதனால் அந்த மண்டபத்திற்கு சேதம் ஏற்படுகிறது. பொதுவாகவே கோவிலுக்குள்ள கடைகள் இருப்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணையும் பிறப்பித்திருக்கிறது. ஆனால் அது நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கோவிலுக்கும் நாங்கள் தனியாக இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் பிறப்பிக்கணுமா, இல்லை அதை மொத்தமாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களா, ஏன் அரசு அதிகாரிகள்லாம் இவ்வளோ அலட்சியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே ஒரு தடவை கோயிலில் இந்த ஃபயர் ஆனது, அதையொட்டி தான் மதுரை அந்த கோயிலில் ஒன்று சொன்னோம்னா இப்போ இந்த கோயிலுக்கு தனியாக ஒன்று சொல்லணுமா அப்படிங்கிறது தான் ஐ திங்க் கோர்ட்டோட பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதே நம்ம ஸ்ரீ டிவியில் இந்து முன்னணியுடைய வழக்கறிஞர் குற்றாலநாதன் அவர்கள் கூட பேசியிருக்கிறோம். குறிப்பாக அந்த நெல்லையப்பர் அந்த தேரோடும் வீதியிலேயே கூட 200க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது வெளியில். அந்த கடைகளே உள்வாடகைக்கு மாற்று சமூகத்தினருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையே அவர் சொல்லியிருந்தார். இப்போ இது கோயிலுக்குள்ளாரே மரத்தாலானது, அதாவது அந்த கோயிலுக்குடைய அந்த சிற்ப வேலைப்பாடு இதெல்லாம் தான் அந்த மரத்தில் இருக்கும். இப்போ இவங்க அதில் கடையை போட்டானா அதை சிதைப்பாங்க, அப்படிங்கிற உருகுலைந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை சொல்லியிருக்கிறாங்க. இது பலமுறை கோர்ட்டு வந்து ஹெச்ஆர்என்சிக்கு தலையில் கொட்டுது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. அந்த அமைச்சரை வந்து உச்சி முகிர்ந்து கொண்டாடுகிறார் முதல்வர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சேகர் பாபு அவர் அமைச்சரா இல்லை அட்வொகேட்டான்னு தெரில, பாருங்க பெருமையாக சொல்கிறார். என்னென்னா பல கேஸ்களை வெற்றி பெற்றிருக்காராம். எனக்கு ஹெச்ஆர்என்சியில் எந்த கேஸு இவங்க வெற்றி பெற்றுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நான் பார்த்துருக்கேன், டிஆர் ரமேஷ் அவர்கள் போடுற எல்லா கேஸுலேயும் ஆலய வழிபடுவோர் சங்கம், இப்பொழுது இன்னொரு அமைப்பும் ஆலயம் காப்போம், அவங்களும் கேஸ் போடுறாங்க, மாற்றி மாற்றி போடுறாங்க. இது இல்லாமல் பல தனியாராக அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அந்தந்த பகுதியில் கோயிலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பொதுநல வழக்காக போடுறாங்க. அதுலேயும் இவங்க கொட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது, அதாவது நாங்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது மாநில அரசாங்கம், அதனுடைய அதிகாரிகள். அவங்க அதை செய்யலைன்னா இப்போ என்ன பண்ணுறது? இது ஒவ்வொரு முறையும் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கோர்ட்டுக்கு ஒரு வேலை என்ன இருக்குன்னா, நாங்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கோம், அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனைங்கிறது தான். நீங்கள் இப்போ இதே எச்சரிக்கையே சொல்லிட்டு இருப்பீங்களாங்கிற ஒரு கேள்வியும் எழுதில்ல. சரி, இப்போ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல, அது வந்து அந்த நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் தானே. இப்போ அதுக்கு தண்டனை அந்த அதிகாரிக்கு உண்டா இல்லையா? இது போல ஹெச்ஆர்என்சி அதிகாரி எத்தனை பேரை நீங்கள் வந்து உள்ள தள்ளியிருக்கீங்க, அபராதம் விதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்ல. இப்போ இது ஒரு வழக்கு நிலையப்பர் அந்த விஷயமாக. இப்போ நேற்று ஒரு செய்தித்தாள், அதாவது இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு நேற்று நடந்த கேஸு. அதாவது ஹெச்ஆர்என்சி எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் என்னை விட உங்களுக்கு இந்த அதிக தகவல் தெரியும்னா அது சம்பந்தமாக ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சியே நீங்கள் கி நாகராஜன் அவர்களோடு அரசு கையில் ஆலயங்களை அதை நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த செய்தியுமே கூட அதில் எடுக்க வேண்டிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். குன்றத்தூர் கோயில் நமக்கு தெரியும், குன்றத்தூரில் சேக்கிழார் பெருமானுக்கே ஒரு தனி கோயில் இருக்குது. இவங்களுக்கு இந்த சோமங்கலம்ங்கிற ஒரு பகுதி, அந்த சாலை போகிற பகுதியில் 36,624 சதுர அடி அப்படின்னா அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தாங்க. இது ஒரு ஆரம்பத்தில் விவசாய நிலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பாலு, சேகர், அமிர்தலிங்கம் அப்படின்னு ஒரு 3 பேர் இவங்களுக்கு 2000ஆவது ஆண்டில் குத்தகைக்கு வச்சுக்கங்கன்னு கோயில் நிர்வாகம் சொல்லி 2000 அவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. 2001 அவங்கள்ட்ட உள்வாடகம் உள்குத்தகை ஒருத்தர் எடுக்கிறார். அவர் யாருன்னா அது ஒரு ட்ரஸ்ட், மாதா பல் சூசையா பீட்டர் கல்வி அறக்கட்டளை, புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க உடனே அதை வாங்கி விளை நிலமாக வாங்குகிறார்கள். விவசாயம் செய்கிறோன்னு தான் வாங்குறாங்க. கடனை
டென்டல் காலேஜ் கட்டிடுறாங்க, மாதா பல் மருத்துவக் கல்லூரி கட்டிடுறாங்க. என்னடா அது கோயில் நிலத்துல டவால்னு குத்தகைக்கு கொடுத்தா அவன் பாட்டும் இஷ்டத்துக்கு கட்டடத்தை கட்டுறான் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி வந்து நோட்டீஸ் அனுப்பு. எவ்வளவு நீங்கள் வாடகை பாக்கி நிலுவைத் தொகை இருக்கு, நீங்கள் குத்தகைக்கு எடுத்தது அதை முதல்ல கொடுங்கன்னு 1.53 crores. இந்த ஆள் அதுக்கு என்ன சொல்றான் அந்த பீட்டர், அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் இடையீட்டு மனுதாரராக டிஆர் ரமேஷ், ஏற்கனவே சொன்ன ஆழைய வழிபடுவோர் சங்கத்துடைய டிஆர் ரமேஷ் வந்து இன்டரிம் பெட்டிஷன் அவர் போடுறாரு. இது போல என்ன அவர் சொல்றாருன்னா, இவர் வந்து மனு திரும்ப போறாரு. இது வந்து நாங்கள் மாற்று இடம் கொடுக்குறோங்க, இந்த இடத்த விட்டுருங்க, 36,000 சதுர அடி அதெல்லாம் விட்டுருங்க, உங்களுக்கு வேற எங்கேயாவது நான் இடம் பார்த்து கொடுக்குறேன். எப்படி கோயில் இடத்துல இந்த ஆள் ஆட்டையை போட்டுட்டு நான் எங்கேயாவது இடம் கொடுத்துக்கிறேன், அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். டிஆர் ரமேஷ் அவர்களுடைய வாதம், முதல்ல நீயே குத்தகைதாரர் கிடையாது. குத்தகைதாரர் யாரு? பாலு, சேகர், அமிர்தலிங்கம். டைரக்ட் இது. அப்படின்னா நீ ஆக்கிரமிப்பாளன். ஹெச்ஆர்என்சிக்கும் அது குறிப்பிட்டு சொல்லி இவன் வந்து ஆக்கிரமிப்பாளன். ஹெச்ஆர்என்சியும் அதிசயமாக அவர் மீது நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கேஸ் திரும்ப வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, டிஆர் ரமேஷ் வந்து நீ வந்து ஆக்கிரமிப்பாளன், இவன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா அவர் போடுறாரு. ஹெச்ஆர்என்சி கொஞ்சம் சொரணையில் ஏதோ அதிகாரி இருந்திருப்பார் போல, அவர் சொன்னார் இந்த மாற்று இடம்லாம் எங்களுக்கு தேவையில்லை, முதல்ல நீ கொடுக்க வேண்டிய காசை கொடு, அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து திரும்ப ஒரு மனு போடுறான். நான் வந்து ஏற்கனவே மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதை வாபஸ் வாங்கிறேன், இந்த வாடகை அந்த விஷயம்லாம் ஒரு சீராய்வு செட்டில் பண்ணலாம், ஒரு சீராய்வு மனு நான் போடுறேன் அப்படின்னு ஒன்று. ஆச்சரியம் என்னென்னா, கோர்ட்டு இப்போ என்ன சொல்லுது, அந்த சீராய்வு மனுவை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆணையர் சம்மந்தமாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார், ஆனால் அதுக்கு முன்னால் நீ 5 லட்சம் ரூபா டெபாசிட் கோயில் பணத்தில், கோயில் அக்கௌண்ட்டில் 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ண அப்படிங்கிறது. இதை வெளியில் பார்க்கறதுக்கு நல்ல தீர்ப்பு மாதிரி தெரியும். மொத்தம் கோயில் இடத்த திருட்டுத்தனமாக 36,000 சதுர அடினா, மெட்ராஸ் பக்கத்தில் குன்றத்தூர்ல விலை அது எவ்வளவு போகும் மாற்றி அது என்ன அமௌண்ட் எவ்வளவு எஸ்கலேட் ஆயிருக்கும், அந்த அமௌண்ட்டு கூலா 1.5 கோடி ரூபா கொடுக்க கூட முடியாம வாடகைக்கு அதை முழுவதுமாக ஆட்டையை போடுறதுக்கு ஒரு கிறிஸ்தவ தனியா, அதாவது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ங்கிற பேர்ல இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹெச்ஆர்என்சில எவனோத்தம் கமிஷனர் வருவான், எவனோ ஒரு ஆளு அங்க ஏசி வருவான், ஜிசி வரும், அவனை நமக்கு சரி கட்டிடலாம். அப்படியே இந்த கேஸு இப்போ எப்போவுமே இந்த கேஸு போக முடியாதுல்ல, 10-20 வருஷம் ஓடிடுச்சுன்னா, உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குயின்ஸ்லாண்டு கோர்ட்டு. இப்போ நம்ம பார்த்தோம்ல, நாங்கள் உத்தரவு கொடுத்து விடுகிறோம், அதே குயின்ஸ்லாண்டு வாங்கியாச்சு, ஹெச்ஆர்என்சி தீர்ப்பு கொடுத்துருச்சுல்ல, ஏன் இல்லை? அதற்கு என்னவோ செட்டிலுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குங்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் பாருங்க, கண்ணுக்கு சேக்கிழார் திருவிளையாடர் புராணம் எழுதி சேக்கிழார் பெருமானாருக்கு கோயிலே குன்றத்தூர்ல, அந்த கோயில் நிலத்தை வாகா ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆட்டையை போடுறான், அவன் வந்து சீராய்வு மனுக்குறான், அதுக்கு 5 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணு, கமிஷனர் சட்டப்படி அதன் மீது நடவடிக்கை. இப்போ உங்களுக்கு இதை சொல்லும் பொழுதே ஒன்று ஞாபகம் வந்திருக்கணும், கடலூர்ல நம்ம வினோத் ராகவேந்திரனை வச்சு ஒரு செய்தி, 40 வருடங்களுக்கு பிறகு பெருமாள் பேசியிருக்கோம் நம்ம ஸ்ட்ரீட் டிவிலேயே, நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எதிர்வினையிலே இருக்கும். அது வினோத் ராகவேந்திரன் ஒரு கேஸ் அதை போட்டு 40 வருடங்களுக்கு பிறகு அந்த கோயில் நிலம் மீட்கப்பட்டது, அதுவும் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னா, நடப்பது திராவிட மாடல், இப்போதைக்கு நம்ம மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க, கோர்ட்டு சொல்லட்டும், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அரசு தானே, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம சரி கட்டிடலாம். அந்த அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரே அல்லலையா என்று சொல்லக்கூடியவர் நம் மீது கை வைத்து விடுவாரா, கர்த்தர் அவரை காக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க அதுக்காகவும் சேர்த்து தனியா ஜபிப்பாங்க போல இருக்கு. அல்லலையா வேற சொல்லியிருக்கீங்க, ஆக்ஷன் எடுத்துடாதீங்க அப்படின்னு. அந்த தைரியத்தில் தான் இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்கள், இவங்க ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செய்தியும் சேர்த்து இந்த கேள்விக்கு பார்க்குறோம். ஹெச்ஆர்என்சிக்கு தொடர்ச்சியாக ஒரு கொட்டு வைக்கிறது உயர்நீதிமன்றம், சில உத்தரவுகளை சில நேரங்கள் பிறப்பிக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்வதில்லை.
செய்வதில்லை என்று கண்டிப்பதை விட அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக லோக ஐயப்ப சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது அடுத்த மாதம் செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இது கேரளா கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய பினராயி விஜயன் சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு வந்த உடனேயே எதிர்ப்பு குரல் பாஜகவிலிருந்து கிளம்பியது, தென் மாநிலங்களிலிருந்துமே கிளம்பியது. இவர் ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், குறிப்பாக இந்து மத கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், இவரை எதுக்கு அங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கிளம்பியது. இப்போ தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட சில நிகழ்வுகள் இருப்பதால் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. தமிழக அரசின் சார்பாக HRNC மினிஸ்டர் சேகர் பாபுவும் அப்புறம் IT மினிஸ்டர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்துக்கள், கேரளாவுடைய இந்துக்கள், சுரணை உள்ள இந்துக்கள், குறிப்பாக பாஜகவினர் இவங்கெல்லாம் பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவித்த உடனே இது எப்பவும் சொல்லுது, ஆல்ரெடி ப்ரீ ஆக்குப்பைடு ஷெட்யூல்லாம் இருக்கிறதுனால எங்களால் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள முடியல. வீட்டுக்கார அம்மாவும் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அங்கே போய் நம்ம வீட்டு பையனே சனாதனம் ஒழிக்கணும், அழிக்கணும், டெங்கு மலேரியா மாதிரி சொல்லியிருக்கான். அந்த பிரச்சனை வேற ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கேஸு. இப்போ நீங்கள் போய் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அங்கே பெரிய அளவு எதிர்ப்பு ஆகிடும், திரும்ப பழசையே ஆரம்பிப்பாங்க, இதுவே பெரிய இதாகும், தயவுசெய்து போகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்களா? இல்லை நம்ம அதாவது ஐயப்பனிடம் சீண்டினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த மற்றவங்களுக்கு அந்த குடும்பத்தில் தெரியுதோ இல்லையே அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரளாவில் பெண்களையும் அனுமதிக்கணும், அதாவது பெண்கள் அங்கே போயிட்டு தான் இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட வயது இதில் இருக்கிறவங்கள போகிறதா அந்த பிரச்சனை வரும் பொழுது கனிமொழியெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய ஆளும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எப்படியாவது 2 பெண்களையாவது அந்த கோயில் உள்ளார அனுமதிக்க இது பண்ணணும், அதுக்காக ஆளை செட் பண்ணிடலாம். அவங்களுடைய அமைப்புகள், கம்யூனிஸ்ட் அமைப்புகள்லேருந்தே ஆட்களை எல்லாம் அழைச்சி, அதுவும் ஒரு அம்மா ரொம்ப பெருமையாக, நான் இந்த அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளில் இருக்கேன், அந்த இதோட எடுத்துகிட்டு போவேன்லாம் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம். அந்த பேடோடலாம் நான் அங்கே போவேன் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அருவருக்கு. அதாவது வழிபாட்டு உரிமை அப்படிங்கிற கேரளாவுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை, பெரிய பல போராட்டங்கள் நடந்திருக்கு. அதில் அந்த இந்து சமுதாயத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் அதை ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணியிருக்காங்க. அதுவும் ஆன்மீக ரீதியாக சரி பண்ணியிருக்காங்க. அது ஐயன் காளியாக இருக்கலாம், மற்ற பெரியவர்கள் கேரளாவில் நடந்தது வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறாங்க, அது இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களே நாயர் சமுதாயத்தை எல்லா சமுதாயத்தையுடைய ரெப்ரசன்டேஷனும் இருந்து அவங்க போராடியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆகவே இந்த வழிபாட்டு உரிமை இதெல்லாம் கேரளாவில் ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இவங்க வம்படியாக அந்த பெண்களை மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு எப்படின்னா, அதற்கு உள்ளாட்சி தேர்தலில் அதற்கு பதிலடி அவங்களுக்கு கிடைச்சது பட்டணம் திட்டம் அந்த ஏரியாவில். பிறகு வேறு வழி இல்லாமல் அவர்கள் இத்தனை நாள் எதிர்க்கக்கூடிய SDPயோடு சேர்ந்தெல்லாம் நகராட்சியில் கூட்டணி வச்சு அந்த வேலையெல்லாம் நடத்துனாங்க. இப்போ அந்த கோர் அந்த அவங்களுடைய ஓட் பேங்க் கம்யூனிஸ்ட்டுக்கு அவங்க ஒரு பக்கம் மதம் என்பது அபீன் அப்படின்லாம் பிரச்சாரம் கம்யூனிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களைப் போல கேரள கம்யூனிஸ்டுகள் போல ஒரு அயோக்கியத்தனம் ஒன்றுமே இருக்காது. என்னென்னா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க, அங்கே கீதா அந்த இது நடக்கும், இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் கீதை பாராயணம் பண்ணுறதுன்னு அதை கம்யூனிஸ்ட்காரர்களே செய்வாங்க. இப்போ உங்களுக்கு சீதாராம் யெச்சூரியே இதை தலையில் வச்சுட்டு அது ஆந்திராவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். திடீர்னு அந்த கோயில் விஷயம் என்னது கம்யூனிஸ்டுகள் நாங்கள் மாற்றுவோம், அந்த மதத்தையும் நாங்கள் மதிக்கிறோன்னு காட்டுறதுக்காக ஒரு செட்டப் பண்ணதெல்லாம். கிருஷ்ண ஜெயந்தியை பெரிய அளவு கொண்டாடுவாங்க. ஏன்னா குருவாயூர் இந்த பக்கம் திருவனந்தபுரம் இருக்கிறவனே அவனும் ஓட்டு போட மாட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னொன்று அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களும் இப்போ கம்யூனிஸ்டுகளாக இருப்பதுனால அவங்களுக்கு வரல. திடீர்னு விவேகானந்தரை எல்லாம் கொண்டாட, அதாவது கார்ல் மார்க்ஸ், லெனின் இதையெல்லாம் வச்சுட்டு இருந்தவங்க திடீர்னு விவேகானந்தருக்கு சேப்பு சட்டை, நம்ம காவி சட்டை போட்டோன்னா அவங்க சேப்பு சட்டை போட்டு போஸ்டர் ஒட்டிய அந்த வேலையெல்லாம் கூட பார்த்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ABEPனாலே இது விவேகானந்தர் வச்சுருப்பாங்களா, அதையும் ஹைஜாக் பண்ணணும்னு சொல்லி அதையுமே கூட அங்கே அவங்க செஞ்சாங்க. இப்போ அடுத்தது ஐயப்பனுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் அங்கே லோக்கலில் நடக்கக்கூடிய பல திருவிழாக்கள், அந்த திருவிழாக்கள்லையும் கோயில் பாடல்களை போடாமல் கம்யூனிஸ்ட் பாடல்களை போட்டு
பாஜக காரனை RSS காரனை கொன்ன கொலையாளிகளை வந்து பேனரில் போட்டு அவங்களுக்கு வந்து டிஜே மியூசிக்லாம் போட்டு அழைச்சிட்டு போய் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அடுத்த கட்டமாக அவங்க என்ன வந்திருக்காங்க, ஐயப்பனுக்கு வந்திருக்காங்க. சரி, நம்மளை மாதிரியே ஒரு குரூர எண்ணம், இந்து மதத்தின் மீது ஒரு வன்மம் கொண்டவன் யாரு அப்படின்னு அவங்க இருக்கிறப்ப இருக்கவே இருக்கிறது திராவிட மாடல். பெஸ்ட் சாய்ஸ் திராவிட மாடல். டெங்கு, மலேரியா அப்படின்னு அந்த சனாதனத்தையே அழிக்கணும்னு புறப்பட்ட இந்த புது இளைஞர் பட்டாளத்தை கொண்ட திமுக தான் சரியானது அப்படின்னு சொல்லி அதோடைய தலைவர் முதல்வர் அவரை கூப்பிடணுன்னு வந்திருக்காங்க. முதல்ல இங்கேருந்து வந்ததே அசிங்கம், வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இவர் வந்து பதில் வந்து நான் ஏற்கனவே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு அங்கே எதிர்ப்பு தெரிவித்து நம்ம ரொம்ப அசிங்கப்படுவோம் அப்படிங்கிறதுனால சரி போயிட்டா இங்கே இருக்கக்கூடிய நமக்கு என்ன நடந்தாலும் முரட்டு முட்டு கொடுக்கக்கூடிய வீரமணி, குளத்தூர் மணி இவங்கள்ட்டெல்லாம் வாங்கி திங்கிற கோஷ்டி தான் அது. இருந்தாலும் இதை வச்சு நீங்கள் நாளைக்கு RSSகாரன் பாஜகக்காரன் இதை பற்றி பேசிட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆயிடுமே. என்னதான் அவங்க முரட்டு முட்டுலாம் கொடுத்தா கூட சீப்பு செந்திலாம் நாளைக்கு எப்படி நமக்கு முட்டு கொடுப்பார். அதனால நான் போகலை. இப்போ இதை வச்சே பாரு, கேரளாவிலேருந்து கூப்பிட்டாங்க, கம்யூனிஸ்டுக்காரர்களே கூப்பிட்டார்கள், மதம் என்ற அபின் என்று சொன்னவர்களே அழைத்தார்கள். ஆனால் யார் நம்ம தலைவர், அவர்களையே போயிட்டு வாடனா. ஏன்னா அவர் பெரியார் வழி நிற்பவர். அவர் வந்து ஒரு பெரிய தடுப்பு சுவராக இங்கே தென்னிந்தியாவில் நிற்கிறாரு. ஆரியத்தையும் சங் பரிவார கும்பலையும் இங்கே படையெடுக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சீன பெருஞ்சுவராக இருக்கிறார். அப்படின்னா கதை விடுறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்குலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டென்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வரல அப்படின்னு இருக்காரு. வரலன்றதுக்கு பயந்து போயிருக்கிறார். காரணம் அங்கே இருக்கக்கூடிய சொரணை உள்ள இந்துக்கள் மிகப்பெரிய கருப்பு கொடியெல்லாம் காட்டிட்டாங்கன்னா, ஏன்னா இவங்க நமக்கு ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் விடுறதெல்லாம் இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் போகிறப்ப அது மாதிரி போயிருக்காங்க. அப்படிங்கிறத பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குது. இது உண்மையிலேயே இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நான் பார்க்குறேன் இந்த செய்தி. இன்றைய நிறைவு செய்தியாக சமூக ஆர்வலர், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமூக ஆர்வலராக இருந்திருக்கிறார்கள். அதில் சையதா ஹமீத் அப்படிங்கக்கூடியவர் அஸ்ஸாமுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். அவர் பேசும்போது வங்கதேசத்தவர்களும் மனிதர்கள் தானே, இந்த பூமி வந்து மிகவும் பெரியது, இங்கு அவர்கள் வாழ்வதற்கு வழிவகை உண்டு, அவர்கள் இப்படியெல்லாம் வெளியே அனுப்புறது வந்து சரியில்லாதது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களை இந்திய சட்டத்தின்படி நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இதுதான் அதனுடைய விஷயம். ஆனாலும் சிலர் மனித நேயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து துரோகிகள், பயங்கரவாதிகள், இவர்களுக்கும் இங்கே அடைக்கலம் கொடுக்கணும், இவர்களையும் வாழ வைக்கணும் அப்படின்னு இந்த சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பேர்ல சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள். இந்த சையதா ஹமீத் அப்படி என்பவர் காங்கிரஸை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சோனியா குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரீடிவியுடைய ஷார்ட்ஸ்லேயும் கூட இது சம்மந்தமாக போட்டிருக்கோம். அதாவது அவங்க சொல்கிறது, பங்களாதேஷ்லேருந்து இருந்துட்டா என்ன ஆச்சு, அவங்கள இஸ்லாமியர்கள்ங்கிறதுனால அவங்கள நீங்கள் துரத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க இங்கே இருந்தால் என்ன? இந்தியாங்கிறது மிகப்பெரிய நாடு, இங்கே யார் வேணாலும் இருக்கலாம். எப்படி யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் உண்டா? அதாவது இல்லீகலாக சட்டவிரோத குடியேறியாக இங்கே வந்திருக்கிறவன் அவன் இங்கே வந்து தங்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது. அதுவும் அரசாங்க இடத்திலே ஆட்டையை போடுறது. அஸ்ஸாமில் பல இடங்கள் அப்படித்தான் இருக்கு. இன்னும் குறிப்பாக வனப்பகுதிகள் இங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அங்கேயே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கே பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த வனத்துறை வந்து பல நேரங்கள் அப்படி சொல்லி பொறுக்க போகாத, அதை பிடிக்க போகாதன்னு. அதுவே அவங்க இத்தனை ஆண்டு காலமாக அதுதான் அவங்களுக்கு வசிப்பிடம். அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறப்ப நீ எங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக வந்தவனே அங்கே வந்து டென்ட்டு போட்டு உட்காந்துருப்பானா அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அதனால தான் ஹிமந்த் பிஸ்வா சர்மா வந்து இந்த ஸ்ரீபூமிங்கிற ஒரு பகுதி அஸ்ஸாமில் அங்கே வந்து ஒரு 10 குடும்பத்தை பார்த்தாங்க. 10 பேரும் வந்து இல்லீகல் பங்களாதேஷ்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபேக்ட் செக்குங்கிறது தான் இப்போ வார்த்தை, அதுதான். ஸோ அந்த ஃபேக்ட் செக்கில் பார்க்கும் பொழுது அவன் பங்களாதேஷ்னு தெரிஞ்சிச்சு. இவனை சென்ட் ஆஃப் பண்ணுங்க
அந்த நாட்டுக்கே அனுப்புங்கன்னு சிஎம் பிஸ்வா சர்மா சொல்லிட்டார், ஹேமந்த் பிஸ்வா சர்மா. அதன் அடிப்படையில் அவனை அனுப்பக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க. இதை பார்த்து பொறுக்க முடியாமல் இந்த சையதா ஹமீது உடனே மனிதநேயத்தை அப்படியே குழைச்சி அவர்கள் இருந்தால் என்ன அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே காங்கிரஸ் ஆட்சியில் பல மனிதநேய செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை போராளிகள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த அம்மா எப்படின்னா பிளானிங் கமிஷன்லேயே இருந்திருக்கு. பிளானிங் கமிஷனில் இருந்திருக்கு அப்படின்னா சோனியாவுக்கு மிகவும் ஒன்று, ஏன்னா சோனியா அப்பாயின்ட் பண்ண ஆள் தான் இது. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அம்மணி இந்த அம்மா. இந்த அம்மா அப்படி பேசுதுன்னா, இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் இந்த விஷயங்கள்லாம் பீகாரில் நடந்திருக்கு. சட்டவிரோத குடியேறிகள் வாக்காளர்களாக மாறிவிட்டாங்க. இதை எதிர்ப்பதற்காக தான் ஓட்சோரின்னு ஒன்று செட்டப் பண்ணாங்க. அந்த ஓட்சோரியோட பேஸே அடிமட்டமே இப்போ தகர்ந்து போச்சுங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதாவது இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சசி தரூர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் அவர் அப்ராக்சிமேட்டாக அவர் 14 வருடங்களுக்கு முன்பு எழுதிய புத்தகம் அது. அப்பயே ஒரு ஏதோ 2 கோடியோ எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இல்லைகள் பங்களாதேஷிகள் இங்கே இதாக இருக்கு. இப்போ அப்படின்னா எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, இங்கேயே ஈவன் நீலகிரி அந்த பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பல முறை இங்கேயே ஸ்ரீ டிவியில் பாலகோதவன் பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒரு 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் மட்டுமே வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா திருப்பூர் இந்த நிட்டிங் வேர் அந்த இண்டஸ்ட்ரியே இதாகிடும் அப்படிங்கிறாங்க. பலர் இங்கே இப்போ நம்ம இல்லீகலாக தங்குனாங்க அப்படிங்கிறதையும் இப்போ இதை கண்டுபிடிச்சி அவங்கள அனுப்பக்கூடிய அந்த வேலையை பார்க்குறோம். குஜராத்தில் அது மாதிரி 1000க்கும் மேற்பட்டவங்களை அனுப்பிச்சாங்க, மத்திய பிரதேசில் அனுப்பிச்சாங்க, ஒவ்வொரு மாநிலங்களாக மகாராஷ்டிராவில் அதே மாதிரி அனுப்பிச்சாங்க. இப்படியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதற்கு எதிராக இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். ஒவ்வொரு மாநில அரசும் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டை கண்டெடுத்து அவங்கள வெளியே அனுப்பக்கூடிய வேலையில் இறங்கின உடனே பதற்றம் எங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ், காங்கிரஸுடைய கோர் ஓட்டர்ஸ் பதற்றம் வருது. வாங்கிட்டு இருக்கிற இந்த 40-50 சீட்டும் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பதற்றம். ஹேமந்த் பிஸ்வா சர்மா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட், குறிப்பாக பார்டர் டிஸ்ட்ரிக்ட் போய் அவரே பார்த்து செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து, எனக்கு தெரிஞ்சு நான் அடுப்புற ஒரு கிராமத்திலேருந்தே முழுவதுமாக இல்லீகல் இமிகிரண்ட்டை துரத்தக்கூடிய அந்த வேலையில் இறங்கியிருக்கார். அவர் சொல்லும் பொழுது கிரண் ரிஜிஜு மிக கடுமையாக சாடியிருக்கார். இந்த சிஏஏ கொண்டு வந்தோம், ரிலீஜியஸ்லி பெர்சிக்யூட்டட் இண்டூஸ், மைனாரிட்டிஸ், ஈவன் கிறிஸ்டின்ஸ், புத்திஸ்ட், சீக்ஸ் இவங்களெல்லாம் கொண்டு வரத்துக்கு பாகிஸ்தானில், பங்களாதேஷில் இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி கத்துனாங்க. அதில் முஸ்லீமை விட்டுட்டீங்கன்னு. இப்போ என்ன சொல்கிறான், அவன் இல்லீகலாக வந்திருக்கிறான், அவனை எதுக்கு அனுப்புகிற அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய நிலைப்பாடு. அதாவது பாவப்பட்ட இந்துவுக்காக இங்கே குடியுரிமை கொடுக்கக்கூடாதான், ஆனால் இங்கே இல்லீகலாக வந்திருக்கவனுக்கு அவனுக்கு நீ வாக்காளர் அட்டையிலேருந்து எல்லாம் கொடுக்கணும், மனித நேயத்தோடு அதை பாருங்க அப்படின்னா. ஆம் ஆத்மி கட்சியுடைய இருந்தவரும் அதான் சொல்கிறார். ரோஹிங்கியாக்கள்லாம் அவர் மனித நேயத்தோடு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஆள் தான். இந்த இல்லீகல் இமிகிரண்ட், இந்த பங்களாதேஷிகள், ரோஹிங்கியங்களை வச்சு எவ்வளோ பயங்கரவாத செயலை நடத்தக்கூடிய வேலையில் அடிப்படைவாத அமைப்புகள் ஒரு பக்கம் ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கிறது, அந்த விஷயமும் பல இடங்களில் என்ஐஏ கண்டுபிடிச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம். எங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இல்லீகல் இமிகிரண்ட் பங்களாதேஷிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அந்த நாட்டை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்துவதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். அதற்காக கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு ஹேமந்த் பிஸ்வா சர்மா சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய ராயல் சல்யூட். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான விரிவான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.